ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் சைஃபை மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா மேட் ஷெக்மன், ஸ்க்ரீன் ப்ளே வந்து ஜார்ஜ் ஃப்ரைட்மன், எரிக் பர்சன், ஜெஃப் கேப்லான், அப்புறம் லான்ஸ் ஸ்ப்ரிங்கர் வந்து பண்ணியிருக்காப்புல. ஸோ இதுக்கப்புறம் அதோட இது ப்ரொடியூஸ் பண்ணது என்ன, கெவின் ஷீச். இது வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்கன்னா, ஸ்டான் லீயும் ஜாக் கிர்பியும் வந்து காமிக்கில் எழுதின ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்ற அந்த காமிக்கை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஸோ இதோட சினிமாட்டோகிராஃபியான ஜெஸ் ஹால், அப்புறம் எடிட் பண்ணது வந்து நோனா கோடல், அப்புறம் டிம் ராஜ். மியூசிக் பண்ணது வந்து மைக்கேல் கியாச்சனோ. அப்புறம் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து மார்வல் ஸ்டுடியோஸ். டிஸ்ட்ரிபியூட் பண்ணது வந்து வால்ட் டிஸ்னி பிக்சர்ஸ். அவங்க வால்ட் டிஸ்னி ஸ்டுடியோஸ் மோஷன் பிக்சர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேஸ்டிங்ஸில் நம்ம வந்து பார்த்துடலாம். கேஸ்டிங்ஸ் யாருன்னா, பெட்ரோ பாஸ்கல் வந்து மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக், அதாவது இந்த எலாஸ்டிக் மாதிரி போவார் இல்லையா, ஸோ அது வந்து நடிச்சிருக்காரு. அப்புறம் வெனசா கர்பி வந்து சூஸ்டாம்னா இந்த மறைகிறது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பாப்புல. அப்புறம் ஜோசப் கியூன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் டார்ச். இதுக்கு முன்னாடி நம்மளோட கேப்டன் அமெரிக்கா பண்ணியிருந்தார் இல்லையா ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில். ஸோ அவர் அந்த கிறிஸ் இவான்ஸ் அவர் பண்ண கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு, ஜோசப் கியூன், ஹியூமன் டார்ச், நெருப்பு சக்தி. அப்புறம் ஜுவாலா கார்னர் வந்து ஷாலபான் இந்த சில்வர் சஃபர் வந்து ஒரு ஆம்பளையாக காமிச்சாங்க. இந்த படத்தில் வந்து பொண்ணாக வந்து காமிச்சிருக்காங்க. இப்போ ரால்ஃப் இனல்சன் வந்து கேலக்டஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு, மெயின் வில்லன். அப்புறம் பால் வால்டர் வந்து மோல் மேனாகவும், அதே மாதிரி இபான் மாஸ் பென்மாச் வந்து பென்னாகவும், வந்து பென்னா அந்த கல் மாதிரி இருக்கும் இல்லையா உடம்பு, அந்த கல் மாதிரி உடம்பு வச்சிருக்காரு. அவர் தான் இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் தான் இவர் நடிச்சிருக்காரு, எபான் மாஸ். ஸோ இத்தனை பேர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னா, எர்த்து 828, அதாவது எர்த்து 161 அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா மார்வல் காமிக்ஸ்லலாம், மார்வல் படத்துலலாம். அது மாதிரி வந்து எர்த்து வந்து 828. ஸோ எர்த்து 828 வந்து 1964 நடக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து காட்டுறாங்க. அப்போவே அந்த எர்த்தில் வந்து பார்த்திங்கன்னா 1964 வந்து லைட் ஸ்பீடில் போகக்கூடிய டெக்னாலஜிலாம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்திங்கன்னா எப்படி காட்டுவாங்க இந்த படத்தில் வந்து, இவங்க வந்து எப்படி ஆனாங்க, இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக எப்படி மாறினாங்க, அதெல்லாம் வந்து பெருசாக ஒன்று காட்ட மாட்டாங்க. ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக மாறி மக்கள் வந்து அதை கொண்டாடும் விதமாக 4வது ஆனிவர்சரியாக வந்து நடத்துவாங்க. ஸோ அப்போ வந்து காட்டுவாங்க எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வந்து காட்டுவாங்க. ரீட் ரிச்சர்ஸ், அப்புறம் சூ ஸ்டாம், அப்புறம் பென் கிரிம், அப்புறம் ஜானி ஸ்டாம், இவங்களாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துகிற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அப்போ காட்டுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் சிட்டியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஸோ உலகத்தின் பாதுகாவலர்கள் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர், இவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக மாறி 4 வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு காஸ்மிக், இவங்க எல்லாம் 4 பேர் ஆஸ்ட்ரோநாட்டு, இவங்க வந்து ஸ்பேஸில் போய் காஸ்மிக் வேவ்ஸ்னால் இவருக்கு வந்து இந்த பவர்ஸ் எல்லாம் கிடச்சிது. ஸோ அப்புறம் அந்த பவர்ஸ்லாம் கிடச்சதுக்கப்புறம் மக்களை நிறைய விதத்தில் காப்பாற்ற ஆரம்பித்ததுக்கப்புறம் இவங்க ஃபேண்டாஸ்டிக் ஃபோராக மாறி 4வது வருஷம் இப்போ நம்ம கொண்டாடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து போகும் ஸ்டார்டிங்கில். அதாவது மக்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சு 4 வருஷம் பழக்கமான ஒரு விஷயமாக வந்து மக்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமான ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்ற மாதிரி அந்த எர்த்து 828 வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதாவது 1964 பெரிய ஒரு சூப்பர் ஹீரோ. ஸோ அந்த எர்த்து 828 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்யூச்சர் ஃபவுண்டேஷனாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக வந்துருக்காங்க. அது லைட் ஸ்பீடில் போகிறதா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பறக்கிற கார்லாம் இருக்குது, பறக்கிற ட்ரெயின், மற்ற அந்த மாதிரிலாம் நிறைய அந்த மாதிரி பறக்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஸோ ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்கான ஒரு எர்த்தை தான் வந்து காட்டுறாங்க. அதுவும் 1964 ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டாக இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுறாங்க. அப்போ தான் வந்து அப்போ தான் வந்து சில்வர் சஃபர் வந்து லேடி கேரக்டர், அதாவது முன்னாடி வந்து சில்வர் சஃபர் வந்து பாய்ஸாக இருந்தாங்க. இது வந்து இந்த சில்வர் சஃபர் வந்து பார்த்திங்கன்னா கேர்ளாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு சில்வர் சஃபர் வந்து உள்ளே வந்துட்டு போவாங்க. ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து ரொம்ப பேனிக் ஆகிடுவாங்க. பேனிக் ஆனதுக்கப்புறம், ரொம்ப பயத்தில் ஆனதுக்கப்புறம் அப்போ கேட்பாங்க, இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு. உடனே இவங்க வந்து ஓகே, இந்த சில்வர் சஃபர் யாருன்னு பார்த்து அவள் பின்னாடியே நம்ம ஃபாலோ பண்ணி அவள் வந்த தடயத்தை நோக்கி நம்ம வந்து யூனிவர்ஸில் ஃபாலோ பண்ணி போனோன்னா இதுக்கான மெயின் வில்லனை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த சில்வர் சஃபர் வந்து எர்த்துக்குள்ளே வரும்போது கேலக்டஸ் வந்து இந்த உலகத்தை வந்து இது பண்ண வராரு, அதாவது எப்படி சொல்கிறது, இந்த உலகத்தை வந்து முடிவாக போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு அவள் போகும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க. அந்த வந்த தடயத்தை வச்சு ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது இவங்க தான் லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது தான் கேலக்டஸ் அப்படின்ற ஒரு பெரிய உருவம் கொண்ட ஒரு ஆள் வந்து அங்கே இருப்பாப்புல. ஸோ அவருக்கு என்ன வேலைன்னா, அவர் வந்து இந்த கிரகங்களை எல்லாம் விழுங்குறது தான் அவரோட வேலை.
ஸோ அந்த கிரகங்களை எல்லாம் விழுங்குறத வந்து இந்த வாடிக்கையாக வச்சுருக்காரு இவர். ஒவ்வொரு கிரகங்களாக அவர் வந்து கொண்டுட்ருக்கும்போது அந்தந்த கிரகத்துக்கு அவர் என்ன ஒரு விஷயம் கேட்பார், ஒரு டிமாண்ட் வைப்பார். அந்த டிமாண்ட் பூர்த்தி ஆகலைன்னா அந்த கிரகத்தை வந்து மொத்தமாக விழுங்கிடுவார். ஸோ அதுதான் அவரோட கேரக்டர். ஸோ அப்புறம் வந்து அவரும் சாதாரண ஒரு மனிதனாக இருந்த ஒரு ஆள் தான். அதுக்கப்புறம் வந்து தீராத சாபமோ அது என்னமோ சம்திங் அது வந்து அவர் வந்து இப்போ கேலக்டஸாக மாறிடுவார். அப்புறம் வந்து ரொம்ப தீராத பசியால் நிறைய பிளானட்ஸை சாப்பிட்டுட்டே வருவார். ஸோ இந்த ஷேலபிள் அப்படி சொல்கிற இந்த வந்து சில்வர் சஃபர் கூட அவங்களும் ஒரு சாதாரண மனுஷி தான், ஒரு பிளானெட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்க பிளானெட்டை காப்பாற்றுறதுக்காக வேறு வழியே இல்லாமல் இவங்களே வந்து தன்னை அர்ப்பணித்து கேலக்டஸுக்காக வேலை செய்கிற மாதிரி போய் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருது. அதனால அவங்க கிரகம் வந்து தப்பிச்சது. கிரகம் வந்து கேலக்டஸ் வந்து சாப்பிடல. ஸோ அதனால் இவங்க வந்து ஒரு சாதாரண இன்னொரு எர்த்தில் இருக்கிற இன்னொரு பிளானெட்டில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு எர்த்தில் ஒரு பிளானெட்டில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷி தான் யார் இந்த சில்வர் சஃபர். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இப்போ ஃபேண்டாஸ்டிக் ஃபோர்லேருந்து வருவோம். ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் கேலக்டஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சுட்டு வந்து எப்படியும் அந்த பூமியில் வந்து சேர்ந்துருவாங்க. சேர்ந்ததுக்கப்புறம் மக்கள்கிட்ட இந்த மாதிரி விஷயத்த சொல்லுவாங்க. அப்படி என்ன தான் அந்த கேரக்டர்ஸ் கேட்குறான், அவர் என்ன தான் அந்த வில்லன் என்ன தான் கேட்குறாரு அப்படின்னு வந்து மக்கள் கேட்கும்போது அப்போ வந்து இந்த சூஸ்டாம் வந்து சொல்லுவாங்க, என் பிள்ளைய கேட்குறான், என் குழந்தைய கேட்குறான். சூஸ்டாமுக்கும் அந்த எலாஸ்டிக் மனுஷனுக்கும் வந்து பிறந்தது தான் ஒரு ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் நினைக்கிறேன். ஆமாம், ஃப்ராங்க்லின் அப்படின்ற அந்த ஒரு குழந்தை. ஸோ அந்த சூஸ்டாமோட தம்பி தான் வந்து அந்த ஃபயரு, அந்த ஹியூமன் டார்ச்சு. இவங்க 3 பேருக்கும் ஃப்ரெண்டாக இருக்கிறதா அந்த கல் மாதிரி உடம்பு வச்சு, ஓகேவா. ஸோ அது வந்து என்ன ஆகுனா அவர் இப்போ வந்து சூஸ்டாம் வந்து பப்ளிக்கிட்ட சொல்லுவாங்க, என் குழந்தைய வந்து கேட்குறாங்க அப்படின்னு. குழந்தைய வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான், குழந்தைய கொடுத்தா இந்த பூமியை விட்டுறேன் அப்படின்னா. அப்போ வந்து மக்கள் அந்த பப்ளிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ஏன் அந்த குழந்தைய கொடுக்காம விட்டீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா இத்தனை வருஷமாக அந்த மக்களுக்காக சேவை செஞ்சு அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மக்கள் துணை நிற்காமல் மக்கள் வந்து அவங்க சுயநலமாக மாறி எதிராக நிற்கிறாங்க. ஸோ இதை பார்த்து அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவங்க வந்து வெளியில் வந்து ஸ்பீச் கொடுப்பாங்க. சூஸ்டாம் வந்து நாம் ஒன்றா சேர்ந்து தான் இதை போராடணும், வேறு வழி இல்லை, என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன், நீங்களும் ஃபேமிலி தான் நானும் ஃபேமிலி தான், எல்லோரும் ஒரே ஃபேமிலியாக இருந்து எப்படியாவது இந்த பூமியை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பூமியை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை வந்து இறங்குவாங்க. ஸோ அப்படி வந்து பூமியை காப்பாற்றுற வேலையில் இறங்கும்போது என்ன ஆகுனா அதுக்குண்டான நகர்வு எடுக்கும்போது திரும்ப சில்வர் சஃபர் உள்ளே வந்து எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் கேலக்டஸ் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்குள்ளே வந்துடுவார், எர்த்துக்குள்ளே. ஸோ அப்புறம் எர்த்துக்குள்ளே வந்த கேலக்டஸ்கிட்டேருந்து தன்னோட பிள்ளைய காப்பாற்றினாங்களா இல்லையா, எர்த்தை காப்பாற்றினாங்களா இல்லையா, இல்லை கேலக்டக்ஸை வந்து அழித்தாங்களா இல்லையா, இல்லை கேலக்டக்ஸை துரத்தி விட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. இது வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் ஒன்று இருக்கும், கடைசியாக ஒன்று வரும். அது வந்து டாக்டர் டூ மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒன்று வரும். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து கேலக்டஸை வந்து பூமியில் வந்து தரையிறங்கிடுவார். பூமிக்குள்ளே வந்தோடனே அவர் மொத்தமாக வெளியே அனுப்பிடுறாங்களா இல்லையா, கேலக்டஸ் கிட்டேருந்து இந்த பூமியை காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான், பூமியை மட்டும் இல்லாமல் தன்னோட குழந்தையும் காப்பாற்றினாங்களா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அது கான்செப்ட் வந்து புதுசாக இருந்ததுனால நமக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. நமக்கு அதாவது இந்தியர்களுக்கு கான்செப்ட் வந்து புதுசாக இருந்தது. பட் ஆனால் காமிக்காக வந்து ரிலீஸ் ஆகும் சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கதையை வந்து படித்து அங்கே இருக்கிற அமெரிக்கன்ஸ் மற்ற வெஸ்டர்ன் பீப்புள்ஸ்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. நமக்கு இந்தியன்ஸுக்கு வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அந்த யார் கிறிஸ் இவான்ஸ் இவங்களாம் நடித்த முதல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருந்தது இல்லையா. ஸோ அதுதான் நமக்கு வந்து பழக்கமாக, அது நமக்கு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இது பார்க்கும்போது நமக்கு கதையோட பிளாட் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கு இந்த மாதிரி சக்தி இருக்குது, இந்த மாதிரி காஸ்மிக் வேவ்ஸ்னால, இந்த மாதிரி காஸ்மிக் ரேஸ்னால இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும், சக்தி வந்து உருவாகிருக்கும். அப்புறம் அது வந்து டாக்டர் டூம் வந்து இதில் ஃபுல்லாக வந்து காட்டல. போன வாட்டி இந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் டூம் வந்து கூடவே ட்ராவல் ஆகி அவர் கெட்டவராக கூட இருந்தே அவர் கெட்டவராக மாறுற மாதிரி காட்டுவாங்க. பட் இந்த மாதிரி டாக்டர் டூமே வந்து அவங்க காட்டல, ஃபுல்லாகவே வந்து ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் மட்டும்தான், 4 பேரை மட்டும்தான் சுற்றி கதை போகும். டாக்டர் டூம் வந்து கடைசியாக வந்து காட்டுவாங்க. ஸோ அது இந்த மாதிரி தான் வந்து படம் போகும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து போன பிளாட்டை விட இந்த பிளாட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா போன பிளாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மக்களாக வாழ்கிற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அதிலிருந்து எப்படி அவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறாங்க. அப்போ இந்த கேலக்டஸ் அப்படிலாம் வந்து அவ்வளோ பெருசாக வந்து காட்டல, சரிங்களா. ஸோ கேலக்டஸோட கேரக்டர் வந்து அவ்வளோவா வந்து ப்ரீஃபாக வந்து காட்டல. ஸோ அது எப்படியோ மக்களை வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷார்ட்டாக அப்படி முடிச்சு விட்டு போயிடுவாங்க. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எர்த்து 828ன்னு சொல்லிட்டு வேற ஒரு உலகத்தை காமிச்சு அதுக்கப்புறம் அதில் உண்டான டெக்னாலஜிஸ், அவங்களுக்கு உண்டான லைஃப் ஸ்டைல், அவங்களுக்குண்டான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்களுக்கான கலர் சென்ஸ் இதெல்லாம் வந்து காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குண்டான அந்த ஒரு எர்த்துக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் எல்லாத்தையும் காமிச்சிருவாங்க.
காமிச்சிட்டு அங்கே வந்து அப்போ தான் அந்த கேரக்டர்ஸை முழுசாக காட்டுவாங்க. ஸோ இந்த படத்தில் கேரக்டர்ஸை முழுசாக காமிச்சு அது எப்படி வேணும், பட் கேரக்டர்ஸை கொஞ்சம் வந்து டம்மி பண்ண மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா காமிக்கில் வர மாதிரிலாம் இந்த படத்தில் வந்து காட்டலை, கொஞ்சம் டம்மி பண்ணி வச்சுருக்கானுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ டம்மியாக தான் காமிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க எல்லோரும். ரிவ்யூஸ் எல்லாம் கிரிட்டிக்ஸ் அப்புறம் ஹாலிவுட் ரிவ்யூஸ்லாம் நிறைய பேர் தான் சொன்னாங்க. ஏன்னா முதல்ல அங்கே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் இங்கே ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் ரொம்ப 400 மில்லியன் அப்படி ரொம்ப தான் கம்மியாக தான் போய்கிட்டே இருக்குது, பெருசாக போகல. சூப்பர்மேன் தான் ரொம்ப ஸ்பீடாக சூப்பராக குயிக்காக போய்கிட்டு இருக்குது, ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவ்வளோ போகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. படம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் வந்து நம்மளோட எர்த்தில் ப்ரெசென்ட்டாக இந்த காலத்தின் ஏற்ப போல் அப்போவே வாழ்ந்து அப்போவே இருந்த ஆளுங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இது வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கிற வேறு ஒரு ஆளுங்களை அங்கே இருக்கிற டெக்னாலஜிஸ்லாம் காமிச்சு எப்படி அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளேலாம் தொய்வில்லை, எதுவுமே இல்லை. அப்பப்போ 1-2 கிஸ்ஸிங் சீன்ஸ் வரும், மற்றபடி எதுவுமே இல்லை. பசங்களை கொண்டு போய் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. ஆனால் ஏன் ஓடலைன்னு தெரியல. ஒரு வேளை இதுக்கு முன்னாடி வந்து மேடம் வெப்பு, அப்புறம் வந்து ஹல்க்கு, ஷீஹல்க்கு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்து மார்வல்னாலே மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரோட மைண்டில் போய் உட்காந்துருச்சு போல். இது கூட நல்லா தான் இருக்குன்னு நல்லா இருக்கிற படத்தையும் அவங்க சரியாக ஓட மாட்டேங்குது. ஸோ இதுதான் கண்டினியூஸாக வந்து ஃபெயிலியரை கொடுக்கும்போது இதுதான் பிரச்சனை. எப்போயாவது ஜெயிக்கும்போது கூட அது ஃபெயிலியர் மாதிரி தான் தோணும். ஸோ அதுதான் நல்லா இருக்க படம் என்னை பொறுத்த வரைக்கும். இதை பார்க்கலாம். மார்வல் வந்து இந்த வாட்டி சொதப்பலை, எப்படியோ இது பண்ணிட்டாங்க. பட் மார்வலாக டிசியான்னு பார்த்தா இந்த வாட்டி டிசி தான் ஜெயிச்சது. சூப்பர்மேன் வந்து பட்டையை கிளப்பிட்டாப்புல. நல்லா இருக்கு. எனக்கு என்ன பொறுத்த சூப்பர்மேனும் பார்க்கலாம், அதே மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோரும் ரொம்ப நல்லாயிருக்கு, பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பராக இருக்குது. அது குழந்தைய பற்றி காமிச்சிருக்காங்க, இப்போ கேலக்டர்ஸை காமிச்சிருக்காங்க, எல்லாம் புதுசாக இருக்குது நமக்கு வந்து. இந்த படத்தில் வந்து ரொம்ப பழைய ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை விட இது எல்லாமே கொஞ்சம் வந்து வித்தியாசமாகவும் ரொம்ப நல்லாவே நிறைவாகவே இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு வந்து 4.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.